நான் மோசடி பண்ணனா? ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நீதிமன்றத்துல சந்திக்கலாம் அப்படின்னு எருமச்சாணி விஜய் ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. மலையாள நடிகையான அனுகிரகா ரெசார்ட் அப்படிங்கிற தமிழ் வெப் தொடர்ல சந்திச்ச பிரச்சனைகள் பத்தி வீடியோ வெளியிட்டு ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி தயாரிப்பு குழு மேலயும் நடிகர் விஜயகுமார் அப்புறம் அவரோட மனைவி மேலயும் அடுக்கடுக்கான புகார்களை சொல்லியிருந்தாங்க. இது இணையத்துல புயல கிளப்பிட்டு இருக்கக்கூடிய நிலையில விஜயகுமார் இன்ஸ்டாகிராம்ல விரிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. நடிகை அனுப்ரஹா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல கண்ணீர் மல்க ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதுல ரெசார்ட் வெப் தொடர்ல நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட பின்னாடி திட்டமிட்டபடி படப்பிடிப்பு நடத்தாம தன்னை ரொம்ப நாட்கள் காத்திருக்க வச்சதால மற்ற திரைப்பட வாய்ப்புகளை இழந்ததோட பொருளாதார ரீதியாவும் மனசெலவுலையும் பாதிக்கப்பட்டதா புகார் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில இருந்தப்போ விஜயகுமாரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியும் அவர் பதில் கொடுக்கல அப்படின்னும், பின்னாடி நண்பரோட மொபைல்ல இருந்து அவருக்கு ஃபோன் பண்ணப்போ அவரோட மனைவி நக்ஷத்ரா அசிங்கமா பேசினாங்க அப்படின்னும் கண்ணீர் மல்க பேசியிருந்தாங்க. இதுக்கு விளக்கம் கொடுத்த விஜயகுமாரோட மனைவி நக்ஷத்ரா நைட்டு 11:30 மணிக்கு அனுகிரகாவோட ஆண் நண்பர் பணம் கேட்டு ஃபோன் பண்ணாரு. தயாரிப்பு தொடர்பான விஷயங்களை தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். அதை தொடர்ந்து அவர் ஃபோனை வைக்காம கத்திக்கிட்டே இருந்ததால கெட்ட வார்த்தையில திட்டிட்டு ஃபோனை வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் கொடுத்த அனுகிரகா, நாங்க தயாரிப்பு நீங்க தயாரிப்பாளர் இல்ல, இயக்குனர் இல்ல. விஜயகுமாருக்கு பதிலா நீங்க ஏன் பேசுறீங்க? அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில விஜயகுமார் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வீடியோ வெளியிட்டு விளக்கம் குடுத்திருக்காரு. அதுல இந்த பிரச்சனைகள முதல்ல சட்ட ரீதியா சமாளிக்க நினைச்சதாவும், தொடர்ந்து ஊடகங்கள் அப்புறம் யூடியூப் சேனல்கள் விளக்கம் கேட்கறதால பேச வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. ரெசார்ட் தொடரோட கதை முக்கோண காதல் கதை அப்படின்னு முன்னாடியே தெளிவா சொல்லிதான் அனுகிரகா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கிறப்போ அனுகிரகா வேற ஆடிஷனுக்கு போனாங்க. அதுக்கும் தயாரிப்பு நிறுவனம் அனுமதி கொடுத்தது. அந்த நாள்ல தயாரிப்பு குழுவுக்கு நஷ்டம் ஏற்பட்டப்பவும் அந்த நாளுக்கான சம்பளம் அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. அதோட மட்டும் இல்லாம அனுகிரகா நடிச்சதுக்கான மொத்த பணத்தையும் வாங்கிட்டாங்க. நடிச்சதுக்கான பணத்த அனுகிரகா ஏற்கனவே பணம் வாங்கிட்டப்போ மறுபடியும் பணம் கேட்கறது நியாயம் இல்ல. என்னையும் தன்னோட குடும்பத்தினரையும் குறிவச்சு சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்கள் பதிவாயிட்டு வரதாலயும் தான் எந்த விதமான பண மோசடியும் செய்யல. சின்னதா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி படிப்படியா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நான் எப்படி ஒரு மோசடி செய்வேன்? ஒரு பொண்ணு அழுது வீடியோ போட்டுட்டா உடனே அவங்களுக்கு ஆதரவா பேசி என்னையும் என்னோட குடும்பத்தினரையும் தரக்குறைவா விமர்சனம் செய்யறது நியாயம் இல்ல. தேவையான எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு. இந்த விஷயத்துல சட்ட ரீதியா நான் எதிர்கொள்ள இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு.